ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஜூலை 25 வந்து பாப்பாவோட 10th பர்த்டே. அதுக்கு வந்து நான் அவளுக்கு 2 ட்ரெஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்று ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்லையும் ஒன்று வெஸ்டர்ன் ஸ்டைல்லையும் இருக்கிற மாதிரி. ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்க்கு வந்து பேர் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்து நான் அமேசான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட ஹால் வீடியோ இன்றைக்கி வந்து பார்க்கலாம். அமேசானும் அவங்களோட 10th ஆனிவர்சரியை இந்த மந்த் செலிப்ரேட் பண்ணுறதுனால ஸ்பெஷலான ப்ரைம் டே சேல் வந்து போட்டிருக்காங்க. இப்போ ஜூலை 4th வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சீக்கிரமாக முடிய போகுது. இந்த இன்க்ரெடிபிள் டீல்ஸை நீங்களும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உடனே செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த சேலில் வந்து பியூட்டி அண்ட் ஃபேஷன் ப்ராடக்ட்ஸ்க்கு அப் டு 70% வரைக்குமே ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. உங்களோட ஃபேவரட்டான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த சேலில் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜினேமி பிராண்ட்லேருந்து லீஃப் ஷேப்டு அமெரிக்கன் டைமண்ட் பேங்கிள் செட்டு 2 பீஸ் செட்டு விமன் அண்ட் கேர்ள்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க. சைஸ் வந்து 2.4, 2.6, 2.8 3 சைஸ் அவைலபிளாக இருக்குது. நான் 2.4 வந்து பாப்பாவுக்காக எடுத்திருந்தேன். இதில் வந்து கோல்டு அண்ட் சில்வர் பிளேட்டட் இருக்குது. அதே மாதிரி டிசைன்ஸ் வந்து ஒரு 6 டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் நம்ம சில்வர் பிளேட்டட் தான் வந்து வாங்கியிருந்தோம். இதில் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 328 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். எக்ஸ்ட்ரா 2% கூப்பனாக இருந்தது. அதே மாதிரி அமேசான் பே பேலன்ஸ் மூலிமா வாங்கியிருந்ததுனால எக்ஸ்ட்ரா கேஷ்பேக்ஸையும் அவைல் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கார்டு ஆஃபர்ஸ்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்க முடியும்னா அதையும் யூட்டிலைஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா நல்ல டீலில் வந்து வாங்க முடியும். அப்படியே அந்த பேங்கிள்ஸ்க்கு வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கிற மாதிரி ஒரு நெக் பீஸு வித் ஸ்டெட்டோட ஜினேமி பிராண்ட் வந்து ரோடியம் பிளேட்டட் ஒயிட் அமெரிக்கன் டைமண்ட் நெக்லஸ் செட்டுன்னு போட்டிருக்கு வித் இயரிங்ஸோட. விமன் அண்ட் கேர்ள்ஸ் வியர் பண்ணிக்கலாம். லீஃப் ஒயின் ஏடி ஜுவல்லரி செட்னு போட்டிருக்கும். இதுவுமே லீஃப் டிசைனில் தான் எடுத்திருந்தேன். எல்லாம் ஒரே மாதிரி பேட்டர்னாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 603 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நான் கார்ட்டில் ஆட் பண்ணியிருந்தப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 900 சம்திங் இருந்தது. இவ்வளோ அமௌண்ட் இருக்கேன்னு பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் இந்த சேல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஸ்டாப் ஆயிருந்தது. டக்குன்னு ஆர்டர் போட்டுட்டேன். எக்ஸ்ட்ரா அதே மாதிரி 2% கூப்பன் கேஷ்பேக்லாம் வந்து அவைல் பண்ணிக்கிட்டேன். ட்ரெடிஷ்னலுக்கு வந்து கொஞ்சம் கிராண்டான ஒரு பாவாடை சட்டை மாதிரி எடுக்கலாம்னு நினச்சேன். அதுக்கு வியர் பண்ணிக்கிறதுக்கு தான் பேங்கிள்ஸு, நெக் பீஸு, ஸ்டெட்டு, அப்புறம் வந்து நெத்தி சுட்டியும் வந்து சினேமி பிராண்ட்லேருந்து எடுத்திருந்தேன். அப்படியே எல்லாத்தையும் செட்டாக வியர் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். இதுவும் வந்து சினேமி பிராண்டோட ரோடியம் பிளேட்டட் அமெரிக்கன் டைமண்ட் நெத்தி சுட்டி விமன் அண்ட் கேர்ள்ஸ் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்க ஸ்டோன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வர மாதிரி இருக்குது. ப்ளூ, க்ரீன், லைட் பிங்க் அண்ட் மெரூன் கலர். நான் ப்ளைனாக ஒயிட் ஸ்டோன் வர மாதிரியே எடுத்துக்கிட்டேன். அது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுன்றதுனால. மற்ற பிராண்ட்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப ஜினேமி பிராண்டோட அவங்களோட பேக்கேஜிங் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னா ஃபுல் சேஃபாக பேக் பண்ணி கொடுக்குறாங்க ப்ராடக்ட்ஸை. இந்த டிசைன் இல்லாமல் வேறு ஏதாவது டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலுமே ஜினேமி பிராண்டோட ஸ்டோரை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். நான் கொடுக்குற லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு உள்ளே விசிட் ஜினேமி ஸ்டோர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு அவங்களோட கலெக்ஷன்ஸ் செக் பண்ணி அதுலேருந்து பேங்கிள்ஸில் வேறு டிசைனோ இல்லை நெக் பீஸில் வேறு டிசைனோ நிறைய எக்கச்சக்கமாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். பாப்பாவுக்கு வந்து 2.2, 2.4 இந்த 2 சைஸ்லேயுமே வந்து பேங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். 2.4 வந்து ரொம்பலாம் லூஸாக இருக்காது, போட்டுக்கலாம் அப்போ. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம எப்போயாவது தானே போட போகிறோம், அதனால் வச்சு போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கட்டும்ட்டு 2.4 நான் எடுத்துக்கிட்டேன். ப்ரேஸ்லெட்டும் ஒன்று இதுக்கு முன்னாடி நம்ம ஜினேமி பிராண்டில் முன்னாடி லாஸ்ட் மந்தில் வாங்கியிருந்தோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லீஃப் பேட்டர்ன் இருக்க மாதிரி தான் எடுத்திருந்தேன். ஸோ அது கூட இது கூட நல்லா மேட்ச் ஆகும். பேங்கிள் வேணான்னா டக்குன்னு வந்து சிம்பிளாக ஒரு ப்ரேஸ்லெட் போட்டுக்கணுன்னா அதை கூட அவங்க போட்டு கொடுத்துன்ற மாதிரி தான் பிளான் பண்ணி எடுத்திருந்தேன். அடுத்தது ஷைனிங் டிவா ஃபேஷன் வந்து ஒரு ப்ரேஸ்லெட் வந்து சில்வர் கலரில் எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரியன் கிறிஸ்டல் ஹாட் ப்ரேஸ்லெட் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. நான் வாங்கினது வந்து ஒரு சின்ன சின்ன ஹாட் மாதிரி வந்துட்டு நடுவில் ஒரு ஸ்டோன் சிங்கிள் ஸ்டோன் வர மாதிரி ஒரு ஹார்ட்டுக்கு இடையில. இது வந்து 240 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதுலேயும் 2% கூப்பனும் கேஷ்பேக்கும் அவைல் பண்ணிக்கிட்டேன். இந்த ஹால் வீடியோவில் வந்து கடைசி ப்ராடக்ட் இது வந்து 18 கேரட் கோல்ட் பிளேட்டடில் இருக்கிற மாதிரி ஷைனிங் டிவா ஃபேஷன் தான் எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு பேர்ல் நெக்லஸ், குட்டி குட்டி பீட்ஸ் மாதிரி வச்சு ஃப்ளார் டிசைனில் வந்து அங்கங்கே வந்து ஒரு ஃப்ளார் பேட்டர்னில் வர ஒரு நெக் பீஸு. தின்னாக இருக்கிற மாதிரி ஜுவல்லரி வந்து வியர் பண்ணது உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட குவாலிட்டி நல்லா இருந்தது. இதுலேயும் 2% கூப்பனும் கேஷ்பேக்கனும் அவைல் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 316 ருபீஸ். கிராண்டான ட்ரெஸ்ஸஸ் போடுறப்போ கூட சிம்பிளாக நெக்லஸ் டைப்பில் போடணும்னு நினச்சா இதை வந்து ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸில் மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணால் நெக்ஸ்ட் டே டெலிவரி ஆகிற மாதிரி தான் நிறைய இது இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது வாங்கணும், யாருக்காவது டக்குன்னு எமர்ஜென்சி டைமில் கிஃப்டிங்க்கு யூஸ் பண்ணால் கூட ப்ராடக்ட்ஸ் இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரைஸஸில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கலாம். அதனால் செக் பண்ணிவிட்டு சேல் டைமில் டெய்லியும் கூட வந்து ப்ரைஸ் வேரி ஆகும். எப்போ வந்து ட்ராப் ஆகுதோ அந்த டைம் வந்து வாங்கிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.